friends, நான் உங்க பிரதாப். நான் Ganesh. நீங்க பாத்துட்டீங்க CGL TV. So guys, இப்போ பாத்தீங்கன்னா கரெக்ட்டா திமிரி போற ரூட் தானே இது ஆர்காட்ல இருந்து நாங்க லொகேஷன் ரிங் பண்றோம். ஏனா எக்ஸாக்ட்டா எங்களுக்கும் பிளேஸ் தெரியல என்ன லொகேஷன். ஆமா இது வந்து திமிரி போற ரூட் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன் கிராஸ் ஆயிட்டு வந்தோனே ஒரு 3rd இல்ல 4th லெஃப்ட் இருக்கும். இந்த லொகேஷன் பின் பண்ணிடுறேன். நீங்க அதை பார்த்துட்டு வந்துடலாம். வந்துலாம் சொன்னா என்னது எதுன்னு சொல்ல அதான் thumbnail பார்த்திருப்பீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. நெக்ஸ்ட் விநாயகர் vlog தான். இங்க எங்க கிடைக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். உள்ள போய் பார்க்கலாம் விநாயகர் எங்க இருக்குன்னு. வாங்க லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இங்க ஃபுல்லாவே விநாயகர் வாங்கி ஃபுல்லா பெயிண்டிங் வர்க்லாம் முடிஞ்சிட்டு இருக்கு. ஆமா ரெடியா இருக்கு. ஆமா இதெல்லாம் ஒரு 5 ஃபீட் இருக்குங்க. 5-6 ஃபீட் 7 ஃபீட் 7 இது நம்ம வந்து 6 ஃபீட் இருக்கு நம்மளே. இங்க பாருங்களேன் ரெடியா இருக்கு. கத்தி வச்சுட்டு சிங்கம் ஆல்மோஸ்ட் இந்த லைன் ஒரு மாடல் தான். டிஃப்ரெண்ட் கலரு எல்லாம் இதுதான். அட்டைப்பிள்ளையார் தான். பிஓபியும் இங்கே இருக்குது. நான் காமிக்கிறேன் பிஓபி விநாயகரும். இந்த பக்கம் வேறு லெவல். இங்கே பாருங்களேன் செம்மையாக இருக்குங்க. அதான் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஒரு லைன் ஒரு 3 to 4 மாடல்ஸ் இருக்குது ஒரே டிசைனில். எல்லாம் கலர் வேறு வேறு. இதெல்லாம் இப்போ ஃபினிஷிங் பண்ணல, ஃபினிஷிங் வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ பர்மிஷன் கொடுத்துட்டாங்களா நான் பெருசுக்கு இன்னும் சொல்லலையா? பர்மிஷன் கொடுக்கல பட் தெரியல எக்ஸாக்டாக. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் தெரியும். ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா ஹைதராபாத்லாம் ஆல்ரெடி நியூஸ் வந்தது பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காங்க வச்சுக்கலான்னு. ஏன்னா அங்கே புக்கிங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு பெரிய விநாயகர் பார்த்தீங்கன்னா 10-15 ஃபீட்ஸ். ஆமாம். அப்புறம் அங்கே ஃபேமஸான விநாயகர் பார்த்தீங்கன்னா கைரதாபாத் தானே சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 58 ஃபீட்ஸ் இந்த வாட்டி செய்கிறாங்க. 58 ஃபீட்ஸ். ஸோ அந்த விநாயகருக்கே பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் கூட கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஆமாம் அவர் சொன்ன மாதிரி அது இருக்கிற இடத்துல தான் ரெடி பண்ணுவாங்க. அதே இடத்துல தான் அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு போவாங்க. அதுவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த vlogகும் கண்டிப்பாக முடிஞ்சால் போடுறோம். இப்போத்துக்கு இங்கே பார்க்கலாம். வந்து பாருங்களேன் இதுவும் செம்மையாக பேக் பெயிண்டிங்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபினிஷிங் மட்டும் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் கிளியர் பண்ணிவிட்டு. அதே மாதிரி இங்கே இருக்குது பாருங்களேன் செம்மையாக இருக்குது. ஆல்மோஸ்ட் இதெல்லாம் ஒரே மாடல் தான். வேறு வேறு கலர் அதனால் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இது பாருங்களேன் பேசிக் பாடி கலர் கொடுத்துட்ருக்காங்க. அவுட்ரு மட்டும் தான் கொடுக்கணும் ஃபினிஷிங்கு. இது பாருங்களேன் விநாயகர் செம்மையாக இருக்குது. சிங்கத்து மேலே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சைடு சிங்கம் இருக்குது. விஷ்ணு பகவான் தானே. இங்கே பாருங்களேன் விநாயகர் யானை மேலே உட்காந்துட்டு இருக்காரு. அதுவும் போஸ் பாருங்கள் செம்மையாக இருக்குது. பேக்ரவுண்டு கீழே இலை மாதிரி கொடுத்துட்ருக்காங்க ஃபினிஷிங் நல்லா இருக்கிறதுக்காக. இங்கே நந்தி மேலே செம்ம எக்கச்சக்கமாக இருக்குங்க. இது பாருங்களேன் பாடி பில்டர் மாதிரி. எல்லா மாடலும் இருக்குது. எக்கச்சக்கமான மாடல் இருக்குது. வீடியோவில் ஃபோட்டோஸ் கூட ஆட் பண்ணுறோம். நல்லா இருக்குது. சில விநாயகர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அதனால தான் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கேன் இப்போ உங்களுக்காக தான். கைஸ் செம்ம. எனக்கு தெரிஞ்சது நான் இது வரைக்கும் எடுத்த வீடியோஸில் பெரிய கோடவுன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது தமிழ்நாட்டில். ஏன்னா
நாங்கள் ஹைதராபாத்தில் இருக்கோம், அங்கே நிறைய விநாயகர் இருந்துச்சு, பர்மிஷன் மேபி கொடுத்ததுனால. பட் இங்கே தெரியல. ஆனால் செம்ம, நீங்கள் வந்தீங்கன்னா புக்கிங் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா எப்படி இருக்குது, ஒரு புல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. எல்லாமே பெரிய விநாயகர் தான். நாங்கள் ஆல்ரெடி காமிச்ச மாதிரி சின்ன விநாயகர்னால் பார்த்தீங்கன்னா கல்பத்தூரில் இருக்குது ஃபுல்லாகவே. பெரிய விநாயகர் இங்கே தான் வரணும் நீங்கள். ஆல்ரெடி இங்கே கூட உள்ள கொசத்தூரில் ஒரு வீடியோ எடுத்தோம். ஸோ அங்கே சின்ன விநாயகர் நீங்கள் பார்க்கலாம். வீட்டுக்கு வைக்கிற விநாயகர்லாம் செம்மையாக இருந்துச்சு. பிஓபி தான் அது எல்லாமே. இங்கே பாருங்க செம்மங்க, நல்லா இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் சூப்பர். நினச்சி பார்க்கல இத்தனை விநாயகர் இருப்பாங்க. வேறு லெவல் தானா. இங்கே பாருங்கள், 2 சைடுமே விநாயகர் தான் இருக்குது. நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே காமிக்கிறேன் உங்களுக்கு, அப்போ தான் தெரியும் கிளியராக. ஜி இது எல்லாம் ஒரு 10 ஃபீட்ஸா, 10-11 ஃபீட்ஸு. சூப்பர். பாருங்கள் 10 ஃபீட்ஸ் விநாயகர் எப்படி இருக்கார் பாருங்கள். சூப்பருங்க, நல்லா இருக்குங்க. ஆனால் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலி எல்லா அனிமல்ஸுமே இருக்குது விநாயகர்கிட்ட. பார்த்தீங்கன்னா எல்லா அனிமல்ஸும் வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக நீங்கள் திமிரி போகிற வழியில் லெஃப்ட் சைடில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அது கிராஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு பில்டிங் இருக்கும் கம்ப்ளீட் பண்ணாத மாதிரி. அது தாண்டி இன்னொரு பில்டிங் இருக்கும். அது பக்கத்துல லெஃப்ட் எடுத்திங்கன்னா இவங்க ஷேட் ரைட் சைடில் இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷன் லேண்ட்மார்க் ஞாபகம் வச்சுங்க. அங்கே கிட்ட அதாவது நீங்கள் எங்கனாலும் அட்ரஸ் கேட்டிங்கன்னா ஆப்போசிட்லேயே கூட இருக்குது ஒரு கடை. அங்கே கேட்டிங்கன்னா கரெக்ட். ஆமாம், அவங்களது தான் அந்த ஷாப்பு. இந்த ஷாப்பு ஓனர் அவங்களது தான். அவங்க சொல்லிவிடுவாங்க எக்ஸாக்ட் லொக்கேஷன். அது இல்லாமல் நான் உங்களுக்கு ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். அது இல்லாமல் லொக்கேஷனும் பின் பண்ணிடுறேன். இங்கே சின்ன பிள்ளையார்லேருந்து பார்க்கலாம் பெரிய பிள்ளையார் வரைக்கும் 15 ஃபீட்ஸ் வரைக்கும் பிள்ளையார் உங்களுக்கு கிடைக்குது. எல்லாமே பெயிண்டிங் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போய் நீங்கள் வைக்கலாம். அந்த ரெடி பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக இருக்குது பாருங்களேன். இதுவும் பாருங்களேன், எல்லாமே ஃபினிஷிங்காக இருக்கட்டும், க்ளீனாக நீட்னஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட பிள்ளையார் இருக்கு இங்கே. இதே நீ சொன்ன மாதிரி பாடி பில்டர் மாதிரி 6 பேக்ஸ் லைன் ஃபேஸ் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாமே டிசைன் கவர் பண்ணிட்டுருக்காங்க இவங்க. இருக்காது இங்கே இடத்துல இருக்கு ப்ரோ. இது மாதிரி பிளாக் ஒரு பீஸ் தான் இருக்கா, என்ன இருக்கா பண்ணி கொடுத்துருவீங்களா? ஓகே பாருங்களேன், நீங்கள் வந்து ஆர்டர் கூட கொடுத்துட்டு போகலாண்டி. கலரு செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கே கோயிலில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்களேன் விநாயகர். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு அரௌண்டு 10 ஃபீட்ஸ் தான் மேக்ஸ் இருந்துச்சு. 10 to 11 ஃபீட்ஸ் அது ஹைட்டு தான், அதுவே மேக்ஸ் ஹைட் அங்கே இருந்துச்சு. இங்கே வந்து உங்களுக்கு 15 ஃபீட்ஸ் பிள்ளையார் இருக்குது பாருங்க. நீங்கள் 15 ஃபீட்ஸ் மேக்ஸ் ஹைட்டில் இந்த ஷெட்டில் வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த பெயிண்ட் சொல்கிறீங்களோ எந்த மாதிரி சொல்கிறீங்களோ இவங்களே ரெடி பண்ணி தந்துடுவாங்க. 1 டேல அவங்க பெயிண்டிங் ஃபுல்லாக முடிச்சுடுவாங்க. அதுவுமே அது கொஞ்சம் டைம் சீக்கிரம் ஆகிடும். அது காயறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிறதுனால 1 டேன்னு சொல்கிறாங்க. ஸ்ப்ரே பெயிண்ட் தானே சீக்கிரம் பண்ணிவிடுவாங்க. பாருங்களேன் செம்ம லுக்காக இருக்குது. எவ்வளோ பெரிய பெயிண்ட் விநாயகர் பாருங்க. ஓ செம்ம சிவன் பார்வதி ஃபேஸ் வந்திருக்கு. ஆமாம், சிவன் பார்வதி ஃபேஸ் வந்திருக்கு. இங்கே பார்க்கலாம் ஃபேஸ் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்காது. 2 தலை இருக்குது. எலிக்கு இஸ்திட்டு போகிற மாதிரி. ஓ வண்டியில் போகிற மாதிரி. ஆமாம். இதுவும் நல்லா இருக்குது பாருங்க. இந்த மாடல் ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணுறதுக்கு. இது பாருங்களேன், லிங்கத்து மேலே உட்காந்துட்டு இருக்காரு. பாத்மே இல்லைங்க அது பூலா நீங்கள் வைக்க போகலாம். இங்கே பாருங்களேன், சுற்றி விநாயகர் தான் பிளாக்கு.
டிஃப்ரெண்ட்டான லுக்கு, கலர் காம்பினேஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிளாக்கு ப்ளூ கொடுத்துருக்காங்க. மாடு மேலே இங்கே வந்து புக்கிங் பண்ணிட்டு போயிடலாம். ஃபோன் பண்ணிங்கன்னா சொல்லிவிடுங்க அட்லீஸ்ட், ஏன்னா இந்த மாதிரி இந்த விநாயகர் வேணும்னு. ஸோ அதுக்கு அந்த மாதிரி அவங்க பெண்டிங் சேல் பண்ணாமல் கால் பண்ணி பேசுங்க. வந்து மைன் விநாயகர் நிறைய விநாயகர் இருக்குது. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணால் இந்த இயர் செம்மையாக நல்ல ஒன்று இருக்குது. ஸோ இந்த வாட்டி சப்ஸ்கிரைபோட நான் என்ன கேட்பேன்னா ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாதான் இந்த மாதிரி பாருங்கள் கஷ்டப்பட்டு செய்கிறாங்க இதெல்லாம் விநாயகர்லாம். ஸோ வேஸ்ட் ஆகக்கூடாது. ஸோ நீங்கள் வைன் போயிட்டு பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லது தான். ஸோ கண்டிப்பாக வைன் போங்க. அது இல்லாமல் நிறைய பேர் தேடிட்டு இருக்கீங்க எங்கே இருக்குன்னு. நாங்கள் ஆல்ரெடி போன ஷேடில் கூட பார்த்தோம், வேறு எங்கே இருக்குன்னு தெரில ப்ரோ, எங்கே இருக்குன்னு தெரில, பெருசு கிடைக்க மாட்டேது, சின்னது தான் இருக்குன்னு. அதனால் எங்கெங்கே இருக்குதுன்னு கூட காமிச்சிட்டோம், பெருசு இருக்கிறது கூட காமிச்சிட்டோம். இன்னும் நிறைய பிளேசஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அதனால் பார்க்கணுன்னா மிஸ் பண்ணாமல் அதெல்லாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டன் கண்டிப்பாக கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கைஸ் டயர்டாக இருக்கும், சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு, போய் சாப்பிடணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.